என்னது முளைக்கீரை கடையல். கீரை அண்ட் இன்க்ரீடியன்ஸ். தண்ணி கொதிக்குது, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இது வந்து அந்த கீரையை பாயில் பண்ண தண்ணி வந்து பாயில் பண்ண. டர்மரிக் வந்து கிரீன் கலர் அப்படியே இருக்கு. குக்கர்ல போட்டு கூட விசில் விடலாம். பட் ஜெயந்தி குக்கர்ல போட மாட்டாங்க. வை ஏன்னா நான் குக்கர்ல போடும்போது கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். அண்ட் நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆயிடும்னு ஒரு நினைப்பு. எஸ். சோ இப்படி வந்து பாயில் பண்ணிக்கிறது. இப்படி பாயில் பண்ணும்போது ஃபுல் நியூட்ரியன்ட் நமக்கு கிடைக்குது. அண்ட் கீரையை வந்து கவர் பண்ணி பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். ஆமா. யா ஓகே, அதான் இது. பூண்டு, பச்சை மிளகா, புளி கொஞ்சம், தக்காளி. உப்பு போடணும். உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம். பாருங்க, தண்ணிக்குள்ள போட்டோன்னே இந்த கலர்ல இருக்கும். குக்கர்ல போட்டீங்கன்னா உப்பு போடணும். அவ்வளோதான். குக்கர்ல போட்டீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. லைட் கிரீன் ஆயிடும். கீரை வந்து செக் பண்ணலாம். அது கோபியோட கை அப்படியே போடுவேன். கரண்ட் கீழே அடக்கு தெரியுதா உனக்கு? அப்படியே போடுவேன் நான். இதை வேகலையா வந்துச்சா? கொஞ்சம் கீரை எடுக்க தெரியல அப்படின்னு மம்மி அவன் சொல்றான். கீரை வெந்துச்சு. ஓகே டன். ஆஃப் பண்ணிட்டு ஆறணுமா? ஆறணுமா? ஆறணும். தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா, தண்ணி நிறைய இருந்ததுன்னா அந்த தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சூப்பா குடிச்சிக்கலாம். பெப்பர் பொடி போட்டு குடிச்சுக்கலாம் தானே? பாருங்க, கீரை கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டியில எடுத்து மண் சட்டியில போட்டு மசிக்க போறோம். தாளிக்கலையான்னு கேட்டேன். மசிச்சு தான் தாளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ மசிங்க. எனக்கு தெரியாது மசிங்க. நான் சொல்றேன். என்ன மாதிரி எவ்வளவு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ தாளிச்சுக்கிறதுக்கு கரண்டி வச்சுட்டு கரண்டி காஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு காஞ்சல் போதும். நெய் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஜீரகம் அண்ட் ரெட் சில்லி. எஸ். பண்ணி சடச்சடான்னு விட்டுச்சுன்னா பொரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயிலில் குக் பண்ணும்போது ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், ஹெல்த் ஆல்சோ, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். எஸ். போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டு மறுபடியும் ஒரு பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த திக்னஸ் போதுன்னா விட்டுருக்கோங்க. இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இப்படி சாச்சி காட்டுங்க. லைட் தரலாங்க. யா ஓகே டன். எஸ் கீரை மசியல் ரெடி.